எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 32 days கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசித்திங்கப்பட்ட வருஷம் உங்களுக்கு தெரியும். எந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் அப்பாவதி இவங்களோட இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. ஐடியா, யோசனை. நம்மள்கிட்ட ஒரு சில ஐடியாங்கள் இருந்துச்சுன்னா, யோசனை இருந்ததுன்னா, நீங்கள் உங்களை பற்றி யோசித்தீங்க போட்டு யுவர் செல்ஃப் உங்களுடைய ஐடியாவை வச்சு நீங்களே உங்களை மாற்றிக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னு சொல்லணும்னா, ஒரு சிறந்த ஐடியாவை உருவாக்கினீங்கன்னா நீங்களே உருவான மாதிரி ஒரு நல்ல விஷயத்த யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஒரு சில யோசனைகள் மூலயமா உங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் லைஃப்பில் கிடைக்கும். உங்களை சுற்றி கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஐடியா பொதுவாக சொல்லுவாங்க ஐடியா மணின்னு. யாராவது ஒருத்தவங்க ஐடியா சொன்னால் அதை பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். வேறு லெவலில் நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டே இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த ஐடியாங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யோசனை சொல்கிறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. உண்மையாக இல்லைங்க. எவ்வளோ பேர் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. செல்ஃப் டிபெண்ட், அவங்களே டிபெண்ட் பண்ணி தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கெல்லாம் அவங்களே தான் ஐடியா கொடுத்துக்கணும், அவங்களே தான் அவங்கள பாதுகாத்துக்கணும், யோசனை பண்ணிக்கணும், எல்லாமே பண்ணணும். நேர் வழியில் போகணும். அவங்க எதை சொல்கிறாங்க, இவங்க எதை சொல்கிறாங்கன்னா, இந்த ரொம்ப யாராவது வேறு ஏதாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த வழியிலலாம் நீங்கள் போகக்கூடாது. உங்களுக்கே தெரியும் என்ன சொல்ல வரேன்னு. மெயினாக டாஸ்மார்க் கடையே போகக்கூடாது. ஐடியா கொடுப்பாங்க, இந்த பசங்க வா மச்சான் போகலாம் அப்படின்ட்டு, இன்றைக்கி நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்கவுங்க ட்ரீட் வச்சுட்டு அவங்க போயிட்டு அவங்களுடைய டே டு டே அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த போனால் மத்தியானம் ஒருத்தவன் அவன் அப்படியே தான் இருப்பான், வீணாக போயிருப்பான். ஐடியா கொடுக்குறது நல்ல ஐடியாவாக கொடுக்கணும், யோசனை பண்ணணும். பேடாக கிரியேஷன் பண்ணிட்டு போகக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஐடியா நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும். நீங்கள் நல்லதை மட்டும்தான் யோசனை பண்ணணும். ஐடியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு லைஃப்லே. இம்பார்ட்டன்ட் யோசனை, கரெக்டான சிந்தனை. நாம் பண்ணுறது கரெக்டாக என்னான்ட்டு உங்களால் யோசனை பண்ண முடியாத சில விஷயத்தை நீங்கள் யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி இது கரெக்டாக அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நல்ல விஷயத்த மட்டும்தான் அவங்க உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு வேறு யோசனைகள் ஏதாவது சொல்லி ஈடுபட்டு அவங்க போயிடுவாங்க அவங்க லைஃப்பை பார்த்துக்கிட்டு. நீங்கள் இந்த பேட் கிரியேஷன்ஸை எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃபு உங்களுடைய ஹெல்த்து தான் பாதிக்கும். பெருசாக பிரம்மாண்டமாக நியூஸில் போட்டாங்க, சொல்லவே இதாக இருக்குங்க. 735 கோடி வசூலாக இருக்கான் டாஸ்மார்க் கடையில். பெருந்தன்மையாக போட்டிருக்காங்க நியூஸில். இந்த தீபாவளி ஃபங்க்ஷன் 18, 19, 20 3 நாளில் டாஸ்மார்க் கடையில் போயிட்டு வாங்கி கோடியாக அரசாங்கத்துக்கு நம்மளே போய் கொடுத்துட்டு நம்ம வீட்டையும் அழிச்சிக்கிட்டு நம்மளையும் அழிச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் சந்தோஷம், 2 நாள் சந்தோஷம், 3 நாள் சந்தோஷத்துக்காக. இந்த ஐடியா கொடுக்குறான் பார்த்தீங்களா, நிறைய பேர் பணம் கேட்பானுங்க. சில வழியில் கொஞ்சம் பணம் கொடுக்க, எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு சிலவங்க கால் பண்ணி பணம் கேட்பாங்க. ஃபெஸ்டிவல் டேஸில் ஏமாந்துடாதீங்க, கொடுக்கக்கூடாது. அப்படியே நைஸ் பண்ணி உங்களை கேட்பாங்க, ஐடியா கொடுப்பான், இப்படி கேடுப்பா அப்படி மச்சான் இந்த மாதிரி கேளு அப்படின்னு. ஐடியா கொடுக்குறது நல்ல ஐடியாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலவங்க பேட் ஐடியாவை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க போயிட்டு நல்ல வழியில் போயிட்டே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், ரோட்டில் விழுந்து கிடப்பான். பிள்ளைங்க பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்கும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க உங்களை மதிக்குமா? முதல்ல ஐடியா கொடுக்குறாங்களே, நல்ல ஐடியாவை எடுத்துக்கணுங்க, யோசனை பண்ணணும். நாம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். மழையில் குடிச்சிட்டு எங்கேயாவது ரோட்டில் விழுந்து கிடந்தால் மழை தண்ணியால் எவ்வளோ இன்ஃபெக்ஷன் வரும். அங்கங்கே போட்ட குப்பையெல்லாம் நமக்கு தான் அந்த இன்ஃபெக்ஷன் வரும். நம்ம வீட்டை சுற்றி போடுறது நமக்கே தான் அந்த மழை காலத்தில் தேங்கி நிற்கும், வீட்டை சுற்றி நிற்கும். இப்படியில் ஐடியா கொடுக்குறது நல்ல ஐடியாவை நீங்கள் கேட்கணும். உங்களுக்கு ஐடியா கொடுத்தா
பேடாக ஒருத்தவங்க கொடுத்துட்டு அவன் போய்டுவான் அவன் லைஃப்பை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால் எது சிறந்த நல்ல வழியோ பார்த்து இந்த யோசனை பண்ணி உங்களோட லைஃப்பில் ஒருத்தவங்க ஐடியா கொடுத்தாலும் நீங்கள் நல்ல பாதையில் நல்ல வழியில் போகணும். நல்லது சொல்கிறவங்கள பிடிக்காது, நல்லது சொல்கிற ஐடியாவை யாருக்கும் பிடிக்காது. அதனால தான் இந்த பதிவை போடுறேன். இந்த ஐடியா மூலயமா, இந்த யோசனை மூலயமா ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனீங்கனாலும் நான் ரொம்ப ஹாப்பிங்க, மகிழ்ச்சி. ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தரனால என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்களை நல்ல வழியில் கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பேடாக ஒருத்தவங்களை ஐடியா கொடுத்து யோசனை கொடுத்து அவனை கெட்ட வழியில் கொண்டு போயிடாதீங்க. தயவுசெய்து நல்ல வழியில் கொண்டு போகிறது அதுவும் சிறந்தது தான். அதனால் உங்களை பற்றி யோசிங்க. உங்களுக்குன்னு நல்ல நற்செய்தி எதுன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஆனால் உங்களுடைய மனசு கேட்காது. அதை மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கரெக்டான அந்த ஐடியாவும் நல்ல செய்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு நல்ல யோசனை பண்ணுங்கள். லைஃப்பில் முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம். இயற்கை சீற்றம் நாம் பண்ணுற அட்டுழியத்தால் இயற்கை சீற்றம் பொங்குச்சின்னு வச்சுங்க, எழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? உலகம் நிலநடுக்கம் வருது, மழைப்பதிவு அதிகமாகி அங்கங்கே நிறைய காரு பைக்கு ஃபேமிலி நிறைய பேர் இறந்த பேருக்கானங்க அடிச்சுட்டு போயிட்டு நிலநடுக்கம் வருது. நாம் பண்ணுற அட்டுழித்தால் கலியுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனாலே இயற்கை சீற்றம் வந்துச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது. அதனால் நல்வழியில் பயணிக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த ஒரு ஆள் யாராவது ஒரே ஒரு ஆள் என்னோடய பதிவு பார்த்துட்டு சேஞ்ச் ஆனீங்கன்னா நான் தாங்க ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருப்பேன். ஆமாம், என்னால் ஒருத்தவங்க நல்லது பண்ணுறாங்க, நல்லபடியாக இருக்காங்க, நல்ல வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. நாம் கலியுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இயற்கை சீற்றம் நம்மளை அழிச்சிடும். நாம் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நம்மளை தாக்கும், ரிட்டன் கொடுக்கும். நல்லது பண்ணால் நல்லது யார் ரூபத்திலாவது ஒரு ஆள் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. கெடுதல் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நல்லா இருக்கலாம், பின்னாடி கெடுதல் ஆகிடும் அவங்களுக்கு. அதேமாதிரி யோசனை ஐடியா கொடுக்குறவங்க நல்ல யோசனையாக ஒருத்தவங்கள நல்ல பாதையில் கொண்டு வரத்துக்கு ஐடியா கொடுக்கணும். தூண்டுதல், அவங்கள தூண்டி விடுறாங்க பார்த்திங்களா, அவனுக்கும் பங்கு இருக்குது. நல் வழியில் மட்டும்தான் ஒருத்தவங்கள நம்ம ஐடியா கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். தீய வழியில் இட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐடியா கொடுக்குறவங்களுக்கும் அந்த பங்கு போய் சேரும். 50-50ன்ற மாதிரி போய் சேரும். அதனால் தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்கிறது சில நாட்கள், எல்லாத்துலேயும் போராடி கொண்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் தயவு செய்து ஐடியா கொடுக்குறது தான் பார்த்து நிதானமாக யோசனை பண்ணிவிட்டு ஐடியா கொடுங்க. பாய் சீ லேட்டர். உங்கள் சுகன்யா. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் சீ லேட்டர். உங்கள் சுகன்யா.